டேய் அடேய் சொல்கிறா. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. அட பரவாயில்ல சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அதான் ஐஷு தான். இன்றைக்கி மேரேஜ் போல் அவளுக்கு சதீஷ் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தான். பார்க்கவே கடுப்பாக இருக்குது ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கே. சரி விடு, நடந்துருச்சு, என்ன பண்ணுறது? இது அப்போவே சொன்னான் பர்மனன்ட் டேட்டூ கன்ஃபார்மாக ப்ரோ போட்டுமான்னு கேட்டான். நான் பர்மனன்ட் தான் ப்ரோ போட்டுக்கோ அப்படின்னு. இதையும் இப்போ அழிக்க முடியாது, அவளையும் எப்படி நான் இது பண்ணுறது ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரில. சரி விடு, சில், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சார் என்ன மோகன், ரெடியா? ரெடி. அடுத்து நம்ம ஷோ தான். சொன்னாங்க சார். டைட்டில் தெரியும்ல? டிப்ரெஷன். டிப்ரெஷன் பண்ணிக்கலாம். ரெடியா தான் சார் இருக்கு. என்ன டிப்ரெஷன் இவ்வளோ ஜாலியாக சொல்லிட்டு போகிறான்? சரி, நல்லா பண்ணிட்டு வா. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஷோ. இது நம்ம கதை. வார வாரம் நம்ம இந்த ஷோவில் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அதில் மக்களோட கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் ஒரு யூனிவர்சலான டாபிக். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நமக்கு எப்படி பணம், காசு, பசி இதெல்லாம் ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக பிரச்சனையாக இருக்கோ, அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு இருக்க ஒரு காமன் யூனிவர்சல் ப்ராப்ளம் தான் டிப்ரெஷன். ஸோ நெக்ஸ்ட் 1 hour இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸ்டே டியூன் டு 92.7 பிக் எஃப்எம். கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இதோ நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் நம்ம கூட இணைகிறாங்க. ஹாய் ஹலோ, யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? அண்ணா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா இல்லையான்னு நினச்சி ஒரே பயமாக இருக்குண்ணா. அடுத்த மாதம் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது சார். என்ன கிஃப்ட் வாங்கன்னு தெரில, அதை நினச்சா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஹலோ தலை, சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருச்சு தலை, அதை நினச்சா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது தலை. அண்ணா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு தாங்க. இது இன்னைக்கு காமனாக எல்லாருக்கும் இருக்க ஒரு ப்ராப்ளம் தான் தம்பி. ஓகே, பை த வே நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லை. அண்ணா, நான் 8th standard B செக்ஷன் படிச்சுட்டு இருக்கேண்ணா. யாரா நீங்கள்? என்னடா அவனுங்க இதையெல்லாம் பிரச்சனைன்ட்டு இருக்கானுங்க. சரி விடு, இப்போ ஒரு காலர் வரான் பார். இதோ நம்மளோட நெக்ஸ்ட் காலர். ஹாய் சார், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், என் பேர் சிவா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஹாய் சிவா. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சார். ஐயோ சிவா, இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப பழைய காமெடியாச்சு. இதை கேட்டாலே டிப்ரெஷன் வருமே சிவா. சரி சொல்லுங்கள் சிவா, இன்றைக்கி நம்ம டாபிக் தெரியும்ல, டிப்ரெஷன். ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதாவது டிப்ரெஷன் இருக்கா? சார், நான் என்னோட டிப்ரெஷன் ஷேர் பண்ணுறதுக்காக கால் பண்ணலை. பட் உங்ககிட்ட பேசின எல்லா காலரோட டிப்ரெஷனையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்கே எல்லாரும் டிப்ரெஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? என்ன சிவா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. சும்மா உங்கள் மனசில் தோன்றதை சொல்லுங்கள் சார். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மேபி மனுஷங்களுக்கு இருக்க சில காமனான பிரச்சனையை வச்சு வேணா சொல்கிறேன். இப்போ நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மெமரிஸ் அதை நினச்சி நம்ம டிப்ரெஷனுக்கு போகலாம். இல்லை நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டுட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏன் கம்பெனியில் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே டிப்ரெஷன் போகிறவங்கலாம் இருக்காங்கல்ல ஜி. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் கையில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கிறது தான் டிப்ரெஷனா சார்? நீங்கள் ஏதோ நல்லது தான் சொல்கிறீங்க சார், இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி எலாபரேட்டாகவே சொல்லிவிடுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் சார். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட போய் லைஃப்பில் உனக்கு என்னடா தம்பி கஷ்டம்னு கேளுங்க, எப்படியாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னு சொல்லுவான். இதுவே காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட போய் கேளுங்களேன், எப்படியாவது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவான். அதுவே வேலைக்கு போகிற பையன்கிட்ட போய் கேளுங்களேன், குழந்தையாவே இருந்துக்கலாம் சார் அப்படிமா. யாருமே கரண்ட் மொமெண்ட்டை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இவ்வளோ ஏன் இப்போ உங்கள்கிட்ட பேசின காலஸையும் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் என்னடனா வரப்போகிற கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு நினச்சி யோசிக்கிறாரு. இன்னொருத்தங்க இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ளே வேலைக்கு போகிறத பற்றி நினச்சி கஷ்டப்படுறாரு. இதுலேருந்தே தெரியல சார், நம்ம எல்லாருமே இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி தான் எப்போவுமே யோசித்து கஷ்டப்படுறோம். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃப்யூச்சரில் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா என்ன? நான் அப்படி சொல்ல சார். நீங்கள் கால் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு என்ன கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இன்னுமா இந்த காமெடியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணி அவாய்ட் பண்ணீங்க. ஆனால் 2005 இதே காமெடியை சன் மியூசிக் கால் பண்ணுற எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, அப்போ நம்ம ரசிச்சிருப்போம். அதுவே இப்போ அந்த காமெடியை ஈஸியாக நீங்கள் கிண்டல் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டீங்க. பாஸ்டில் இருக்கிற ஒரு காமெடியே உங்களால் ஏற்றுக்க முடியல, ஆனால் பாஸ்டில் இருக்கிற வழியை மட்டும் ஏன் நினச்சி வருத்தப்படுறீங்க? அந்த காமெடி அவாய்ட் பண்ண மாதிரி பாஸ்டில் இருக்கிற வழியையும் அவாய்ட் பண்ணலாமே. ஆனால் பாஸ்ட் ஃப்யூச்சர் மட்டும் ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷனாக இல்லைல்ல, நிறைய பேர் கடன் இருக்குது, அதெல்லாம் ப்ரெசென்ட்டில் தானே இருக்குது. பட் நம்ம வாங்குற பாதி கடன் ஃப்யூச்சருக்காக தானே சார்? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் இப்போ டிப்ரெஷன் வந்துட்டு அதை விட்டு எப்படி வெளியே வருது? எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்க, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். எங்கள் அம்மா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க பாட்டி எங்கள் அம்மா வயசில் இருக்கிற எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு அவங்க ஊரில் ஒரு மரம் இருக்குமா,
கரெக்டாக 5 மணிக்கு அங்கே விளையாட கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த டைமில் தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு அதே வழியாக ஊருக்குள்ளே போவாங்களாம். எங்கள் அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட, ஏன் பாட்டி இதே இடத்துக்கு இதே நேரத்துக்கு விளையாட கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பாட்டி, நம்ம கண்ணால் 1000 பேர்த்த பார்த்தா அன்னைக்கு பண்ண பாவம் அன்னைக்கே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்போ புரியல. பட் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பாவம்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னு. ச்சே, அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லியிருக்காங்கல்ல. எனிவே சிவா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சிவா. இன்னைக்கு ரொம்ப நல்லா போன கால் உங்களுக்கு தான். அண்ட் அதே மாதிரி ரொம்ப நேரம் பேசின காலும் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் சொன்னது நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சேஞ்சாக என்னோட லைஃபாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சிவா. நேர்களே, சிவா ரொம்ப நல்லா பேசினார். ஸோ இதோ அவருக்கான ஒரு பாடல். ஹலோ டாக்டர். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வர முடியுமா? 3 years பேக் பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நான் மட்டும்தான். ஓ, சாரி. சரி, உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆர் கார்டியன் யாராவது இருக்காங்களா? எனக்கு அந்தளவுக்கு க்ளோஸுக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. நான் மட்டும்தான். பரவாயில்ல டாக்டர். எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டயே சொல்லிவிடுங்க டாக்டர். ஓகே, உங்கள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருந்தது அண்ட் யூஆர் டயக்னைஸ்ட் வித் பிரெயின் டியூமர். இதுக்கு டேப்லெட்ஸில் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா டாக்டர்? இப்போதைக்கு யூஆர் இன் த ஃபைனல் ஸ்டேஜ். முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருந்தாவது வி குட் ஹவ் டன் சம்திங். இப்போது இதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்போது இன்னும் எவ்வளோ நாள் டாக்டர் இருக்குது? சொல்ல முடியாது. மேபி ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். வெரி சாரி சிவா. டேக் கேர். டாக்டர் அன்னைக்கு என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னால் பழையபடி இருக்க முடியல. என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு என்னால் உணர முடியல. என்னோட தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிடுச்சு. கரெக்டு தான். யாரால தான் சாக போகிற நாள் தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியும்? இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லா நாளும் அப்படி அமையறதில்ல. தடவையாக
என் மனசுலேருந்து இந்த உலகத்தை பார்த்தேன். இதோ இந்த நாய்க்குட்டி மாதிரி இந்த உலகம் ரொம்ப அழகானது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சந்தோஷங்கிறது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது, வெளியே இருந்து உள்வாங்கக்கூடிய விஷயம். என்னை சுற்றி இவ்வளோ அழகான விஷயம் இருக்குன்னு என்னால் உணர முடிஞ்சது. இப்போ தான் புரியுது ஏன் எல்லோரும் ஸ்ட்ரெஸ்னால் ட்ரிப்பு ட்ராவல்னு போகிறாங்க. நான் பார்க்குற புது புது விஷயங்கள், புது புது மனுஷங்க நான் தனியாக இல்லைன்னு உணர வச்சுது. எனக்கு எங்கள் அம்மா சொன்ன கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம கண்ணால் 1000 பேர்த்த பார்த்தா அன்னைக்கு பண்ண பாவம் அன்னைக்கே கழியும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது பாவத்தை பற்றி இல்லை, நம்மளோட வழிகளை பற்றின்னு எனக்கு புரிஞ்சுது. நம்ம கண்ணால் 1000 பேர்த்த பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 பேர்த்து கூட பழக முடியும். டெய்லியும் புது புது மனுஷங்களை பார்க்கும்போது அவங்களோட வலி, தூக்கம், வேதனை, கோபம் இதெல்லாம் கேட்கும்போதும் என்னோடய பிரச்சனை எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. இங்கே நிறைய பேர் பாஸ்ட்டில் நடந்ததை நினச்சி ப்ரெசண்ட்டை தொலைச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி இருக்க விரும்பலை. நான் இந்த நொடி ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது சார். பட் அது வாழ்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு இல்லை. அட்லீஸ்ட் இருக்கவங்க கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிழல். நம்ம டிப்ரெஷனும் ஒரு வகையான நிழல் தான். நம்ம நிழலை நம்ம அடிக்கடி பார்க்குறதில்ல. அதே மாதிரி தான் இந்த டிப்ரெஷன்.